வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அது லீனியரா, குவாட்ராட்டிக்கா, கியூபிக்கா, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் தி கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். கிராஃப் ப்ரொவைட் விஷுவலைசேஷன் ஆஃப் கர்வ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நமக்கு கிராஃபில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூ எல்லாமே அப்ளை பண்ண பிறகு நமக்கு கர்வ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வி டிஸ்கஸ் கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபங்க்ஷன். Linear function ஓட definition, a function f from R to R defined by f of x is equal to mx plus c, m not equal to 0 is called a linear function. அதாவது இப்போ இங்கே லீனியர் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு பவர் 1 இருக்கணும். எக்ஸோட பவரில் 1 இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் இங்கே எக்ஸ்க்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸோட பவரில் 1 இருந்தது அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷன். ஜியாமெட்ரிக்கலி திஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இன் த கிராஃப். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரியல் நம்பர்ஸ் 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து கிராஃபில் பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கிராஃபில் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் இந்த லீனியர் ஃபங்க்ஷன்லேயுமே ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். எப்படி அப்படின்னா இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க f from R to R. அதாவது ஐடென்டிட்டி அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னாடி டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம். ஐடென்டிட்டி அப்படின்னு வந்ததுன்னா அதாவது இப்போ f of x is equal to x அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அகெயின் அதோட f of xோட வேல்யூவும் எப்படி தான் இருக்கும்னா 1 தான் இருக்கும். அதாவது ஐடென்டிட்டியாக தான் மேப் ஆகும். டொமைனில் 1 இருந்துச்சுன்னா கோடொமைன்லேயும் 1க்கு பேர் ஆகும். அதே மாதிரி 2 இருந்துச்சுன்னா 2க்கு தான் பேர் ஆகும். அதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இங்கே என்ன எடுத்திருக்காங்க, f of x is equal to x. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா when x is equal to 1, 2, 3 இப்படியே எடுப்போம். f of 1 is equal to 1, f of 2 is equal to 2, f of 3 is equal to 3ன்னு தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி f of 4, f of 5க்கெலாம் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி when x is equal to -1, ஏன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது -∞ +∞ வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் இருக்கும். அதுதான் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம பாசிட்டிவாக மட்டும் பார்க்காம நெகட்டிவ் நம்பர்ஸ்க்குமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ when x equal to -1, -2 செக் பண்ணும்போது அதுக்குமே நமக்கு என்ன தான் வரும்னா சேமாக தான் கிடைக்கும். f of -1 is equal to -1, f of -2 equal to -2, f of -3 equal to -3. அதே மாதிரி f of -4 is equal to -4. இந்த மாதிரி இது கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி கிடைக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற இந்த வேல்யூஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்க்கலாம் f of 1 equal to 1. இங்கே f of அப்படின்னு எடுக்கும்போது அது நம்மளுடைய அவுட்புட் அண்ட் f of xோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிறத சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கலாம், 1 இருந்துச்சு அப்படின்னா
எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் 1ஆக தான் இருக்கும். 2னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2. அதே மாதிரி 3னா 3, 4னா 4. அதே மாதிரி -1னா -1, -2னா -2, -3னா -3, -4னா -4. இங்கே இன்புட்டும் சேமாக இருக்குது, அவுட்புட்டும் சேமாக இருக்குது, டொமைனும் சேமாக இருக்குது, கோடொமைனும் சேமாக இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னும் போது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி அப்படின்னா சேமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். எங்கே இன்வர்ஸ் அப்படின்னா நம்ம அதுக்கான ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் அந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் பாசிட்டிவ் அந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். அதனால தான் இங்கே என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுமே வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பர்ஸ் எடுக்கும்போது எஃப் ஆஃப் 1 வந்து இங்கே 1 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -1, 2 அப்ளை பண்ணுறோன்னா -2, 3 அப்ளை பண்ணுறோன்னா -3. இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுக்கும்போது இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணுறோம், அதாவது எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது, எக்ஸுக்கு ஒரு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும், ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே போட்டுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ -2 அது ப்ராக்கெட்டில் போட்டோம், இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. அதே மாதிரி எஃப் ஆஃப் -3யோட வேல்யூ 3. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1, அதாவது எஃப் ஆஃப் 1 இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -1க்கு, அதாவது இந்த எஃப் ஆஃப் 1க்கு வந்து இது என்னவாக இருக்குது, அடிட்டிவ் இன்வர்ஸாக இருக்குது. இங்கே வந்து +1, இங்கே -1, +2 -2, +3 -3. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் நமக்கு என்ன வருதுன்னா -1 +1, -2 +2, -3 +3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது ப்ளஸ்ஸுக்கு மைனஸும் மைனஸ்க்கு ப்ளஸ்ஸும் இந்த மாதிரி பேர் ஆகும்போது நம்ம அதை அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டாக இந்த கிராஃப் பண்ண மாதிரியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டெஃபினிஷன் என்ன அப்படின்னா f from r to 0, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0ல் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டியில் ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஏன் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு இன்ஃபினிட்டி வந்து பாசிட்டிவில் தான் இங்கே இருக்குது, அதாவது 0லேருந்து +∞. ஏன் ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அதோட ரேஞ்ச் தெரியாது, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு எண்டிங் பாயிண்ட் இல்லை, அதனால் ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ். இப்போ மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மாடுலஸ் அப்படின்னா இந்த மாதிரி போடுறது தான் மாடுலஸ். அதாவது ஒரு லைன் அப்புறம் எக்ஸு அதுக்கப்புறம் ஒரு லைன் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். இப்போது ஏன் இதை மாடுலஸ் இல்லைனா அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூஸ் எடுத்தாலுமே நமக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் இங்கே -1 அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது நம்ம ஈக்குவல் டுன்னு போட்டு எடுக்கும்போது அது அப்சல்யூட்டாக எடுக்கணும் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா +1 தான் நம்ம எடுத்துப்போம். மாடுலஸ்குள்ளே எவ்வளோ நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தாலுமே அதோட ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் மாடுலஸ் இல்லைனா அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா அப்சல்யூட்டாக இந்த வேல்யூ தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா x, வந்து >= 0 இருக்குதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு ஆர்டர் பேர் மாதிரி தான் வேணும்.
அதனால் இங்கே எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட்டு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இப்போ 0லேருந்து எடுக்கிறோன்னே வச்சுக்கலாம், ஏன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு 0 எடுக்கிறோம் அப்படின்னா 0,0 ஃபஸ்ட் ஒன் எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0,0. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 1,1. நெக்ஸ்ட்டு என்ன வரும் 2,2. நெக்ஸ்ட்டு 3,3. இதே மாதிரி நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேரோடைய இது, அதாவது இது மாதிரி கொடுத்துருக்காங்களா எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1,1 2,2 3,3 4,4 எக்ஸட்ரா இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட அதாவது இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் இருக்கா, இப்போ எக்ஸோட வேல்யூ 1 எடுக்கிறோம் அப்படின்னா -1,1. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 எடுக்கிறோம் அப்படின்னா -2,2. நெக்ஸ்ட்டு 3 எடுக்கிறோம் அப்படின்னா -3,3. 4 எடுக்கிறோம் அப்படின்னா -4,4. இந்த மாதிரி இங்கே உள்ளதுக்கு அதாவது இதுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் கமா எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கும்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வில் தான் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸில் 0லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் அது ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி இங்கே மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 -1,1 மைனஸ்னு வரும்போதே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் இது ட்ராவல் பண்ணி இந்த இது போயிட்டுருக்கும். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து 1,1 இது எங்கே இருக்கும்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு சொன்னோம் 0,0. இப்போ இங்கே வரும் ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1,1 அது இங்கே வரும். அதே மாதிரி 2,2. அதே மாதிரி 3,3 4,4. ஸோ இப்படி போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைன் எங்கே போகுதுன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் போகுது. ஸோ நம்ம அதோட ஆர்க்கை வந்து இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து லெஸ் தேன் 0. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம 0 எடுத்தாலுமே நமக்கு எங்கே கிடைக்கும்னா 0,0. நமக்கு தெரியும் 0 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நெகட்டிவும் நம்ம சொல்ல மாட்டோம், பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டோம். 0 ஜஸ்ட்டு 0 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த சைடு எடுக்கும்போது 0,0 -1,1 -2,2 -3,3 -4,4 இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும் இந்த லைன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மாடுலஸ் அப்படின்னா மாடுலஸ்குள்ளே நமக்கு என்ன தான் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்தாலுமே அது ஈக்குவல்ஸ் டு நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பார்க்கலாம். A function f from R to R defined by f of x is equal to ax square plus bx plus c. A not equal to 0 is called a quadratic function. இங்கே லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம் எக்ஸோட பவரில் 1 இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸோட பவரில் 2 இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம அதை குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து f from R to R defined by f of x is equal to x square. ஏன் x ஸ்கொயர் எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்கே குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஸ்கொயரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
லீனியர் ஃபங்க்ஷனில் நமக்கு வெறும் எக்ஸ் அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இங்கேயும் வந்து நமக்கு 0, இன்ஃபினிட்டி. ஏன் இன்ஃபினிட்டிக்கு ஓப்பன் இன்டர்வல் போடுறாங்கன்னா நமக்கு எண்ட் பாயிண்ட் எதுவுமே தெரியாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் தெரியும். அதனால தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு க்ளோஸ் இன்டர்வலும் எண்டிங் பாயிண்ட்க்கு ஓப்பன் இன்டர்வலும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போது இதுக்கு நம்ம லாஸ்ட் அந்த கிராஃப்க்கு பண்ண மாதிரி, அதாவது லீனியர் ஃபங்க்ஷனோட கிராஃபுக்கெலாம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அதே மாதிரி அதே ப்ரொசீஜர் இதுக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 இந்த மாதிரி எக்ஸட்ரான்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு வேல்யூமே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் 1, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1, 1 ஸ்கொயர் இஸ் 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2, 2 ஸ்கொயர் இஸ் 4. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3, 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ இந்த மாதிரி எஃப் ஆஃப் 4க்கு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு நான் சொன்னேன் பாசிட்டிவும் கண்டுபிடிக்கலாம், நம்ம நெகட்டிவும் கண்டுபிடிக்கலாம் அப்படி. ஸோ when x is equal to -1, -2 etc. இப்போ f of -1 equal to என்ன வரும் 1, f of -2 என்ன வரும் 4, f of -3 என்ன வரும் 9. ஸோ இதில் இருந்தே நமக்கு புரியும் ஏன் நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள இதில் வந்து இன்டர்வல்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. ஆனால் பர்டிகுலராக இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டி க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் நம்பர் எடுத்தாலும் பாசிட்டிவ் நம்பர் எக்ஸ்க்கு எடுத்தாலுமே நமக்கு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1, 4, 9, 1, 4, 9 என்னதான் வேல்யூஸ் நம்ம எடுத்தாலுமே நமக்கு எங்கே தான் வருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் போகுது. எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஃபில் ப்ளாட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அப்வர்டில் ஒரு கர்வ் கிடைக்கும். இதில் பார்த்தா தெரியும், இது 1, இங்கே 1க்கு, இதே மாதிரி 2, 4க்கு, இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ப்ளாட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு f of x is equal to x ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். அதனால தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கிடச்சிருக்கிற கிராஃபில் கர்வ் வந்து அப்வர்டில் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இது பார்த்தோன்னா f from r to r defined by f of x is equal to -x square, x belongs to r, f of x belongs to -infinity, 0. லாஸ்ட்டு முன்னாடி என்ன பார்த்தோன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே -x ஸ்கொயர். நம்ம இதை பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்போது கர்வ் வந்து நமக்கு அப்வர்டில் இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே -x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்வ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா டவுன்வர்ட்ஸாக தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் இன்டர்வல் -infinity, 0, க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இங்கேயும் வந்து நம்ம when x equal to 1, 2, 3 எக்ஸட்ரான்னு எடுக்கும்போது f of 1 is equal to -1 தான் வரும். ஏன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். நமக்கு வெளியில் இன்னொரு மைனஸ் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நமக்கு என்ன கிடைக்கும்னா நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட கர்வ் வந்து ஓப்பன் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ இப்படி தான் இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு cubic function. A function f from r to r defined by f of x is equal to ax cube plus bx square plus cx plus d a not equal to 0 is called a cubic function. நமக்கு தெரியும் லீனியர் அப்படின்னா பவர் 1, குவாட்ராட்டிக் அப்படின்னா பவர் 2, கியூபிக் அப்படின்னா பவர் 3. இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். The graph of f of x is equal to x cube. ஃபஸ்ட்டு நம்ம லீனியர் ஃபங்க்ஷனில் x பார்த்தோம், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர், கியூபிக் ஃபங்க்ஷனில் எக்ஸ் கியூப் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டில் குவாட்ராட்டிக்கும் லீனியருக்கும் நம்ம எப்படி பண்ணோமோ
அதாவது எக்ஸுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கியூபிக் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு பார்க்கும்போது கர்வ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 1³ போட்டோன்னா 1 வரும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 2க்கு பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். இது இப்படி வர கர்வ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். A function f from r to 0 to r minus 0 to r defined by f of x is equal to 1 by x. ஏன் வந்து இங்கே -0ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூவும் அதுக்குள்ளே வரும். ஏன் அப்படின்னா -∞, 0, +∞ இதுதான் ரியல் நம்பர்ஸ். நமக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வரும்போது நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸோட வேல்யூ கீழே இருக்குது. அப்போது நமக்கு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனில் ஏதாவது எனிதிங் நம்ம டிவைடட் பை 0ன்னு சொல்லும்போது நமக்கு வேல்யூ கிடைக்காது. அது வந்து ஃபங்க்ஷன் நமக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் r - 0 ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனில் 0வை விட்டுட்டு மீது என்னென்ன டேர்ம்ஸ், அதாவது 1லேருந்து +∞, -1லேருந்து -∞ வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 1 by x. நமக்கு தெரியும் இப்போ 2ஓட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம 1/2ன்னு சொல்லுவோம். 3ஓட ரெசிப்ரோக்கல் 1/3 அந்த மாதிரி. 4/5ஓட ரெசிப்ரோக்கல் 5/4. ஸோ இப்படி தான் வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இங்கேயும் ஒரு வேல்யூக்கும் நம்ம, அதாவது எக்ஸ் வந்து 1லேருந்து +∞ -1லேருந்து -∞ வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு கர்வ் கிடைக்கும், இங்கே ஒரு கர்வ் கிடைக்கும். இது வந்து பாசிட்டிவ் அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்து இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். A function f from r to r defined by f of x is equal to c. For all x belongs to r is called a constant function. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன், அதாவது f of x is equal to c. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அந்த ஒரே ஒரு வேல்யூக்கு, அதாவது இப்போ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து கோடொமைனில் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட்டோட தான் பேர் ஆகும். அதனால தான் இங்கே ஃபங்க்ஷன் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா f of x is equal to c. c அப்படின்னாலே கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலையாக இருக்கிறது. அதுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போ f of 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து நம்ம 1லேருந்து ∞ வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா சியோட வேல்யூ வந்து ஒரு 5 எடுத்தோம் அப்படின்னா அந்த 1லேருந்து ∞ வர வேல்யூஸ் ஃபுல்லாகவே வந்து 5ஓட மட்டும்தான் பேர் ஆகும். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி. கிராஃபில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வர்றது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா நமக்கு இப்படி தான் ஒரு இது கிடைக்கும். ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஒரே இடத்துல தான் போய் என்ன ஆகும்னா மெர்ஜ் ஆகும். அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்.